மதுரை மாவட்டம் கே. புதூரைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற மாணவர் 1179 மதிப்பெண்கள் பெற்று மதுரை மாவட்ட அளவில் முதல் இடத்தை பிடித்தார். இவரது தந்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காரைக்குடி கிளை அலுவலகத்தில் கிளர்க்காக பணிபுரிந்து வந்தார். +2 ரிசல்ட் வருவதால் விடுமுறை எடுத்து மகனை பார்க்க வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு நெஞ்சுவலி வந்து மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உறவினர்கள் உட்பட அனைவரும் அங்கு குவிந்தனர். ஹாஸ்பிட்டல் எங்க அப்பா அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அதான் இப்போதைக்கு ஃபுல்லா அப்பா இதோடயே இருக்கு. அப்பா ஐசியூல காலையில 4 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நல்லா ஐசியூல இருக்காங்க. நான் ட்ரிபிள் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தசாரதியின் சாதனையை அறிந்த பலரும் அவருக்கு மருத்துவமனையிலேயே வாழ்த்து தெரிவித்தனர். அந்த அளவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட எங்களால் முழுசா அனுபவிக்க முடியல. எங்கள் சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கனால என்னால் முழுசாக அதை கூட இது பண்ண முடியல. நாங்கள் 10th எதிர்பார்த்தோம் தம்பியை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லிட்டு. 475 மார்க்ஸ் எடுத்தான். ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க அப்பா தான் ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணது. இந்த அளவுக்கு அவன் அந்த மார்க் எடுத்திருக்கானா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா தான். பட் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாத நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சோகமான நிலையிலும் முதலிடம் பெற்ற மாணவர் பார்த்தசாரதியை அனைவரும் வாழ்த்த மறக்கவில்லை. ஆனால் அடுத்து வந்த சோதனைதான் அனைவரையும் நிலைகுலைய வைத்தது. சிகிச்சை பலனின்றி சாதனை மாணவரின் தந்தை இறந்து போனார் என்ற செய்தி. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கூட்டிட்டு வந்தோடனே ஷாக் கொடுத்தாங்க. மாமா பையன் அவர் பார்த்தசாரதி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இருந்தாலும் அவங்க அப்பா அந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி தவறிப்பிட்டார். அவருக்கு இந்த ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார் அவர் படிப்பில். அவர் ரொம்ப படிக்க வைக்கணும், ட்ரிபிள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த செய்தி அவர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தது அவருக்கே தெரியாது. எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு துக்கத்தை கொடுத்து. இந்த சாதனையான நேரத்திலும் ஒரு சோதனை சூழ்ந்து கொண்டதை அறிந்தவர்கள் மனம் கலங்கினர். அந்த பாசமிகு தந்தைக்கு மகனின் சாதனையே காணிக்கையாகட்டும்.